கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு நாட்டின் அதிபரை கைது செய்தால் அந்த நாட்டின் மக்கள் கொண்டாடுவாங்களா? அப்படி அவங்க கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன? இப்ப வெனிசுலால அந்த அதிபரை கைது பண்ணிட்டாங்க. அமெரிக்க ராணுவம் கைது பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கிற டைம்ல அங்க பல இடங்கள்ல மக்கள் கொண்டாடுவதையும் பல இடங்களில் எதிர்ப்பு, இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா பெரும்பாலான பகுதிகளில் கொண்டாட்டங்கள், குறிப்பாக வெனிசுலா மக்கள் வெளிநாடுகளில் எங்கெல்லாம் வாழுகிறாங்களோ அந்த மக்கள் எல்லாருமே கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதுலயும் குறிப்பாக அநேக மக்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து நாங்கள் விடுபட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீதிகளில் ஜெபம் செய்யறாங்க. ஸோ வெனிசுலால இப்படிப்பட்ட ஒரு சூழலை போய்கொண்டிருக்கும் போது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அடுத்தது இந்த அதிபரை தான் நாங்கள் தூக்க போறோம், அதாவது அடுத்தது இவர் தான் அப்படின்னு இன்னொரு அதிபரை கைது அமைச்சிருக்காரு. அவரும் இதே மாதிரி கொக்கைன் எல்லாம் தயாரிக்கிறாரு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்பாக பேசிய இந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்துல வேகமா பரவிட்டு வருது. அப்ப அவர் முதல்ல பிளான் பண்ணி தான் இதெல்லாம் தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னும் செய்திகள் வருது. இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. யார் அந்த அடுத்த அதிபர், இதை பற்றியும் பல முக்கியமான தகவல்கள் இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே பார்த்தோம், ஒரு சில தினங்களுக்கு முன்பாக அமெரிக்க ராணுவம் வெனிசுலாவுக்குள்ள நுழைந்து ஒரு தாக்குதலை நடத்தி, அதுவும் இந்த 2026 ஆண்டு ஆரம்பமே ஒரு யுத்தமாக அமைஞ்சிருக்கு. ஒரு தாக்குதல் நடத்தி வெனிசுலா நாட்டின் அதிபரான மதுரோ மற்றும் அவரின் மனைவி இருவரையும் கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த கைதுக்கு காரணம் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அது என்னன்னா, இவரின் கூட்டாளிகளும் சேர்ந்து போதைப் பொருள் அமெரிக்காவுக்குள்ளாக சட்டவிரோதமாக வருவதற்கு இவங்க காரணமாக இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அப்படி விற்கப்படும் போதைப் பொருட்கள், அதன் மூலம் கிடைக்கும் வருவாய்கள், இதன் மூலமாக நார்கோ டெரரிசம், அதாவது அந்த காசின் மூலமாக தீவிரவாத குழுக்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டது. அந்த டைம்ல இப்போ கைது பண்ணியிருக்காங்க. ஆனா உலகளவில் என்ன பேசப்படுது அப்படின்னா, வெனிசுலால எண்ணெய் வளம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த எண்ணெய் வளத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னு, அதுவும் குறிப்பாக சவுதி அரேபியாவை விடவும் கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அது வெனிசுலா தான். உலகிலேயே நம்பர் 1 அவங்க தான். சோ இதன் காரணமாக ட்ரம்ப் வேணும்னு இதை செய்யறாரு அப்படின்னு ஒரு டாக் வருது. இப்படி இந்த வெனிசுலா நாட்டு அதிபர் கைது செய்யப்பட்டவுடன் அந்த வெனிசுலா மக்கள் அநேக பேர் பட்டாசு வெடித்து இதனை கொண்டாடும் காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அநேக மக்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் கண்டிப்பாக ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். 2 பார்ட்டி 3 பார்ட்டி கண்டிப்பாக இருக்கும். அதுல ஒரு கட்சியை சார்ந்தவர்களை ஒரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு பிடிக்காது, இவங்க கொள்கை அவங்களுக்கு பிடிக்காது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க எந்த நாடை பார்த்தாலும், குறிப்பாக நீங்க இப்ப அமெரிக்காவை பார்த்தா கூட ட்ரம்புக்கு ஆதரவான ஒரு குரூப் அங்க இருக்கு, ட்ரம்புக்கு எதிரான ஒரு குரூப் இருக்கு. அதே மாதிரி தான் வெனிசுலால அந்த அதிபருக்கு ஆதரவாக ஒரு குழுவும் எதிராக ஒரு குழுவும் இருக்கு. ஆனா இதுலயும் குறிப்பாக அநேக மக்கள் வெளியிடும் காணொலிகள்ல ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்மளால மிக தெளிவாக பார்க்க முடியுது. அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி செய்த இந்த நபர் பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறார், நாங்கள் இப்ப விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அநேக மக்கள் கொண்டாடுறாங்க. குறிப்பாக வெனிசுலா மட்டுமல்லாது இந்த நாட்டில் உள்ள மக்கள் எங்கெல்லாம் வெளியில போய் இருந்து வாழ்கிறார்களோ அவங்க இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதுல ஒரு சில காணொலிகள் பார்க்க முடிந்தது. அதுல ஒரு நபர் சொல்றாரு, நாங்க இங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், உணவுக்கு கூட பல வேளைகளில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்க ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. குறிப்பாக எங்களுடைய எலெக்ஷன் கூட எல்லாமே திருடப்பட்டது, இவர் வாக்கு வாங்கி ஜெயிக்கவில்லை, வாக்கை திருடி ஜெயிச்சிருக்கிறார், அப்படியெல்லாம் நிறைய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. Venezuela. People are criticizing Trump for what he did in Venezuela. They say he bombed and kidnapped our president. No. Let me be clear. That man was never our president. He is a dictator. We didn't vote for him. Our elections were stolen. And when we protested, our kids were sent to prison.
minors were tortured, girls were forced to prostitute themselves in prisons just to get food, to get a piece of bread. And where were all of you then? Where were all of you, liberals? Where were all of you? Where were all of you? You said nothing. You did nothing. But now you suddenly care about international law? I mean, now you all talk about human rights? Maduro didn't lead Venezuela. He kidnapped an entire country. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மக்கள் ஒரு வீடியோவை வைரல் பண்றாங்க. அது என்னன்னா 2019 ஆண்டுல இந்த அரசாங்கத்திற்கு எதிராக, அதாவது இந்த அரசாங்கம் சரியில்லை என்று அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்த மக்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை, அதாவது இராணுவ வாகனம் ஒன்று அந்த போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீது தாக்கி அவர்கள் மீது ஏற்றி செல்லும் ஒரு காட்சி வைரல் ஆகுது. Mierda, marico. இந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள், குறிப்பாக பெரும்பாலான மக்கள் அங்கே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மளால உணர முடிகிறது இந்த காட்சிகள் மூலம். மேலும் இவர் இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகப்பட்டு ஒரு சில மணி நேரங்கள்ல அநேக மக்கள் வீதிகளில் வந்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து எங்களுக்கு தேவன் விடுதலை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ட்ரம்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் தெருக்கள்ல வந்து நின்று கைகளை உயர்த்தி கண்ணீரோடு ஜெபங்கள் ஏறெடுக்கும் இந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைது நடவடிக்கை இது முடிந்ததுக்கு அப்புறமாக கொலம்பியா நாட்டு அதிபர் அவர் வந்து கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக சில காரியங்கள் பேசியிருந்தாரு. ஸோ இதை பற்றி ட்ரம்ப் அவர்களிடம் கேள்வி எழுப்பும் போது அவர் ஒரு விஷயத்தை மிக தெளிவா சொல்றாரு. கொலம்பியா நாடு, இந்த நாடு மிகப்பெரிய அளவிலான கொக்கைன் தயாரிக்கிறாங்க, ட்ரக் தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் நான் பல காலமாக எச்சரிக்கை விடுத்துட்டு இருக்கிறேன். Mr. President, Colombian President Gustavo Petro, a couple weeks ago, he said he's got to watch it. And today he said he's not concerned about anything happening to him in the aftermath of this operation. So just what your message is about that. Well, he has cocaine mills. He has factories where he makes cocaine. And yeah, I think I stick by my first statement. He's making cocaine. They're sending it into the United States. So he does have to watch it. அதாவது ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்பாக பேசிய இந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவிட்டு வருது. அப்போ அவர் முதல்ல பிளான் பண்ணி தான் இதெல்லாம் தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னும் செய்திகள் வருது. I haven't given him a lot of thought. He's going to have himself some big problems if he doesn't wise up. Colombia is producing a lot of drugs. They have cocaine factories that they make cocaine, as you know, and they sell it right into the United States. So he better wise up, or he'll be next. He'll be next too. And I hope he's listening. He's going to be next. சாதாரணமாக சொல்றாரு, ஆனால் இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இப்போ அங்கே போயிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அங்கே உள்ள மக்களின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும், இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த சமாதானமற்ற சூழ்நிலைகள் இது மாறும்படியாகவும் நம்ம ஜெபிப்போம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஏன்னா ஒரு போர் என்பது வந்து விட்டால் தலைவர்கள் எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அப்பாவி மக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டு குவிக்கப்படுவாங்க, உயிர் சேதங்கள் ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள யுத்தங்களின் செய்தியை நம்ம இப்போ தினந்தோறும் கேட்டுட்டு வரோம். இதெல்லாம் நமக்கு ஒன்றே உணர்த்துகிறது, இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதற்கான சில காரியங்கள் மிக வேகமாக நடைபெறுது. நம்ம இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்பட்டாலும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருப்பதால் நம்ம கண்டிப்பாக ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.